அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாதம் 21ஆம் தேதி 2025 இன்றைய நடப்பு நிகழ்வுகள். அதில் மீள் குடியேற்ற உரிமை உச்சநீதிமன்றம் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா பிடிஎஃப்மே அதில் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தற்கால தமிழ்நாட்டு வரலாறு யூனிட் 6 சம்மந்தமாக கிளாஸஸை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். லக்ஷ்மிகாந்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் அதுக்கு வீடியோ போய்கிட்டு இருக்குது. அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் பாருங்கள். புதிய நண்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், லைக் பண்ண உடனே HYP ஹைப்னு வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, மீள் குடியேற்ற உரிமை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பின்படி நிலம் கையகப்படுத்துதலுக்கு நியாயமான இழப்பீட்டையே உத்தரவாதம் செய்கிறது. ஆனால் அது சட்டம் அல்லது குறிப்பிட்ட கொள்கைகளில் வழங்கப்பட்டுள்ளவற்றிற்கு அப்பாற்பட்ட வகையிலான மீள் குடியேற்றத்தினை அல்ல என்று கூறுகிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய அரசியலமைப்பின்படி நிலம் கையகப்படுத்துவதற்கு நியாயமான இழப்பீட்டை தரணும் அப்படின்னு உத்தரவாதம் செய்கிறது. ஆனால் அது சட்டம் அல்லது குறிப்பிட்ட கொள்கைகளில் வழங்கப்பட்டுள்ளவற்றிற்கு மீள் குடியேற்றத்திற்கு அல்ல என்று கூறுகிறது. நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான வழக்குகளில் 21வது சரத்தின் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதார உரிமை நோக்கம் குறித்து இது குறிப்பிடத்தக்க தீர்ப்பாகும். 21ன்றது சுதந்திரமாக வாழும் உரிமை என்பதை குறிக்கிறாங்க. அதான் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதார உரிமை. அத்தகைய மீள் குடியேற்றமானது ஒரு கொள்கையின் கீழ் மிக வெளிப்படையாக வழங்கப்படாவிட்டால் வெளியாட்களுக்கு மாற்று நிலம் அல்லது அவர்களுக்கு வீட்டு வசதி வழங்குவது ஒரு மாநில சட்டப்பூர்வ கடமையின் கீழ் வராது என்று உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. மீள் குடியேற்றம் சப்போஸ் வெளிப்படையாக வழங்கப்படாட்டி அவங்க வெளியாட்களுக்கு மாற்று நிலம் அல்லது அவர்களுக்கு வீட்டு வசதி வழங்குவது ஒரு மாநில சட்டப்பூர்வ கடமையின் கீழ் வராது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்திருச்சு. எந்த ஒரு பொது நோக்கத்திற்காகவும் என்று நிலம் கையகப்படுத்தப்படும் போது யாருடைய நிலம் பறிக்கப்படுகிறதோ அந்த நபருக்கு சட்டத்தின் தீர்மானிக்கப்பட்ட கொள்கையின்படி பொருத்தமான இழப்பீடு பெற உரிமை உண்டு. இப்போ 4வே போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணிக்கலாம், அவங்க வாங்கிக்கலாம். வழக்கின் பெயர் வீட்டுமனை விற்பனை அதிகாரி, ஹரியானா நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் மற்றும் நிர்மலா தேவி இடையிலான வழக்கு ஆகும். இந்த வழக்கின் பெயர் என்னென்னா வீட்டுமனை விற்பனை அதிகாரி, ஹரியானா நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் மற்றும் நிர்மலா தேவி இடையிலான வழக்கு தான் சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேச மாநிலம் மற்றும் நர்மதா பச்சாவ் அந்தோலன் 2011 இந்த வழக்கை சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது பார்த்தோம்னா இதான் இந்த கேள்வி எக்ஸாம் பாயிண்டில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, மத்திய பிரதேச மாநிலம் நர்மதா பச்சாவ் அந்தோலன் 2011 வீட்டு வசதி சம்மந்தமாக மீள் குடியேற்ற உரிமை சம்மந்தமாக போடப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 21 ஆர்டிக்கல். அதுக்கப்புறம் ஆகாஷ் பிரைம் வான்வழி பாதுகாப்பு அமைப்பு லடாக்கில் 15,000 அடி கிட்டத்தட்ட 4,500 மீட்டருக்கு மேலே உயரத்தில் ஆகாஷ் பிரைம் வான்வழி பாதுகாப்பு அமைப்பு இந்திய ராணுவம் வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது. இது உயரமான வான்வழி பாதுகாப்பில் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை குறிக்கிறது, ஓகேங்களா? அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பொறுத்த வரைக்கும் சுமன் சி சுக்லா தான் ஜூலை 15 எங்கே போயிருக்காரு அப்படின்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புவிக்கு திரும்பினார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் 288 முறை சுற்றி வந்திருக்காரு. அமெரிக்காவில் உள்ள தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சர்வதேச மனித விண்வெளி பயணமாக இருக்குது. ஆக்சியம் 4 பயணத்தின் ஒரு அங்கமாக அவர் இருந்தார், ஓகேங்களா? ஆக்சியம் 4ன்ற விண்வெளி பயணம். சுமன் சி சுக்லா வணிக ரீதியாக சுற்றுப்பாதை விண்வெளி பயணத்தின் முதல் இந்திய விமானியாகவும் ஒரு தனியார் அமைப்பின் பயணத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தினை அடைந்த முதல் இந்தியராகவும் ஆனார். இது நாசாவின் உள்கட்டமைப்புடன் கூடிய வணிக ரீதியான விண்வெளி பயணத்துடன் இணைத்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு முழுமையான தனியார் குழுவினருடன் அனுப்பப்பட்ட முதல் பயணங்களில் ஒன்றாகும். அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவின் சான் டியோகோ கடற்கரையில் பசிபிக் பெருங்கடலில் SpaceX டிராகன் பெட்டகம் இறங்கிச்சு. இதில் அமெரிக்காக்காரங்க, போலாந்து நாட்டுக்காரரு, ஹங்கேரியா நாட்டுக்காரரு, 4 நாட்டுக்காரருக்கு போயிருக்காங்க. இந்தியாவிலேருந்து பார்த்தோம்னா சுமன் சி சுக்லா போயிருக்காரு. அமெரிக்காவிலேருந்து பெக்கி விட்சன், போலாந்துலேருந்து ஸ்லோவஸ் ஸ்வான்சகி, விஸ்னிஸ்கி மற்றும் ஹங்கேரியை சேர்ந்த திபோகர் கபு ஆகிய 4 விண்வெளி வீரர்கள் அழைத்து சென்றிருக்காங்க. இந்த 4 பேர் திருப்பி சொல்கிறேன். அமெரிக்கா பெக்கி விட்சன், போலாந்தை சேர்ந்த ஸ்லோவஸ் உஸ்னோவான்ஸ்கி, விஸ்னிவிஸ்கி மற்றும் ஹங்கேரியை சேர்ந்த திபோர் கபு. குழுவினர் பால்கன் 9 ஏவுகலத்தினை பயன்படுத்தி SpaceX டிராகன் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டனர். விண்வெளியில் இருந்த காலத்தில் சுக்லா 7 நுண்ணீர்ப்பு விசை சோதனைகளையும் நடத்தி முடித்தார் மற்றும் பிற திட்டமிடப்பட்ட அறிவியல் ஆய்வுகளையும் மேற்கொண்டார். இதில் நீர்க்கரடிகளின் இந்திய வகை, தசை திசு உருவாக்கம், வெந்தயம் மற்றும் பச்சை பயிறு விதைகளின் முளைப்பு, சைனோபாக்டீரியா, மைக்ரோ ஆல்கா, பயிர் விதைகள் மற்றும் வாயுஜோர் காட்சி பற்றிய ஆராய்ச்சி ஆகியவை அடங்கும். சுக்லாவின் சோதனைகளில் மிகவும் முக்கியமான ஒன்று விண்வெளி நுண் ஆல்கஹாலின் உணவு, ஆக்சிஜன் மற்றும் உயிரி எரிபொருட்களை உருவாக்கும் ஒரு திறன் ஆய்வாகும். சுக்லாவின் சோதனைகளில் மிக முக்கியமான ஒன்று என்னது, விண்வெளி நுண் ஆல்கஹால்களின் உணவு, ஆக்சிஜன் மற்றும்
உயிரி எரிபொருட்களை உருவாக்கும் ஒரு திறன் ஆய்வு ஆகும். நுண் ஈர்ப்பு விசையில் நுண் ஆல்கஹாக்களின் தகவமைவு நீட்டிக்கப்பட்ட விண்வெளி பயணங்களின் போது மனித வாழ்க்கையும் அங்கு நிலைநிறுத்துவதற்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நீர்க்கரடியை பற்றி சொல்லியிருக்காங்க. டார்டிகிரேடுகள்ன்றாங்க. நீர்க்கரடின்ற டார்டிகிரேடுகள் டைனோசர்கள் கிரகத்தில் வாழ்வதற்கு சுமார் 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே சுமார் 600 மில்லியன் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த விலங்குகளை தகவமைவு கொண்டதாக மாற்றச் செய்வதற்கு காரணமான மரபணுக்களை கண்பதே இந்த பரிசோதனை முக்கியமான நோக்கம்னு இருக்காங்க. சுற்றுச்சூழல் செய்திகளை பொறுத்த வரைக்கும் புல்வெளி வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு காசிரங்காவில் புல்வெளி வாழ் காசிரங்காவில் வந்து கணக்கெடுத்துருக்காங்க. அசாமில் இருக்குது. இது 3 வனவிலங்கு பிரிவுகள் 43 புல்வெளி இனங்களை பதிவு செஞ்சுருக்கு. அவற்றில் மிகவும் அருகி வரும் வங்காள வரகு கோழி, அருகி வரும் பீன்ஸ் வீவர் மற்றும் சதுர நிலப்பு கிச்சான் ஆகியவை அடங்கும். மீதமுள்ள 40 இனங்களில் கருப்பு மார்பக கிளிப்பில், சதுப்பு நில சிலம்பான், சதுப்பு நில கௌதாரி, ஜெர்டானின் சிலம்பன், மெலிந்த அலகு, சிலம்பன் கருமிசை, இதெல்லாம் இது கூட தேவையில்லை. என்னதுன்னா 40 புல்வெளி பறவைகள் ஆராய்ச்சி புல்வெளி பறவைகள் கணக்கெடுப்பு காசிரங்கா அசாமில் நடைபெற்றிருக்கு. ரொம்ப முக்கியமானது. சிவிங்கி புலிகள் இடமாற்றம். சிவிங்கி புலிகள் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. காந்தி சாகர் சரணாலயத்திற்கு சிவிங்கி புலிகள் வந்து இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. குனோ தேசிய பூங்காவிலிருந்து மத்திய பிரதேசத்துக்கு பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் உள்ள பான்னி புல்வெளிகள் இந்திய துணைக்கண்டத்தில் மிகப்பெரிய பரப்பளவாகும். குஜராத்தில் இருக்க பான்னி அப்படின்ற புல்வெளி தான் இந்திய துணைக்கண்டத்திலே மிகப்பெரிய பரப்பளவு. மேலும் இந்த நாட்டில் சிவிங்கி புலிகள் மறுவாழ்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 இடங்களில் இதுவும் ஒன்று. தற்போது இந்த பெரும் பூனை இனத்தினை கொண்டிருக்க என்று முழுமையாக தயாரித்துள்ளது. தனித்துவமான உவர்த்தன்மை கொண்ட புல்வெளி சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் ஆசியாவின் மிகப்பெரிய வெப்பமண்டல புல்வெளியாகும். இது மால்தாரிஸ், ரபாரிஸ், முத்வாஸ் மற்றும் மேக்வால்ஸ் போன்ற சில மேய்ச்சல் சமூகங்கள் வசித்து வந்த பகுதியாகும். ஆப்பிரிக்காவில் சிவாங்கி புலிகள் மிகவும் இயற்கையான வாழ்விட தேர்வுகளில் புல்வெளிகள், சவானாக்கள் மற்றும் புதற்காடுகள் அடங்கும். ஓகேங்களா. மறு அறிமுகப்படுத்தப்படும் முன்னெடுப்பின் உறுப்பதியாக 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நமீபியாவிலிருந்து 8 மற்றும் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து 12 என 20 ஆப்பிரிக்க சிவிங்கி புலிகள் குனோ தேசிய பூங்காவிற்கு கொண்டு வரப்பட்டன. இப்போ அவை வந்து இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. எங்கள் மத்திய பிரதேசத்தில் உள்ள குனாங் தேசிய பூங்கா ஆப்பிரிக்காவில் இடமாற்றம் செய்யப்பட்ட சிவிங்கி புலிகள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் தளமாகும். சிவிங்கி புலிகளின் அறிமுகத்திற்கான செயல் திட்டத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள பிற சாத்தியமான தளங்கள்: சத்தீஸ்கரில் உள்ள குரு காசிதாஸ் தேசிய பூங்கா, துப்ரி வனவிலங்கு சரணாலயம், சஞ்சய் தேசிய பூங்கா, பாக்தாரா வனவிலங்கு சரணாலயம், மத்திய பிரதேசத்தில் உள்ள வீராங்கனை துர்காவதி புலிகள் சரணாலயம், ராஜஸ்தானி பாலைவன தேசிய பூங்கா மற்றும் ஷாகர் புல்வெளிகள் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கைமூர் வனவிலங்கு. இதெல்லாம் வந்து சிவிங்கி புலிகளை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்காவிலேருந்து இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. முதல் தளம்ன்றாங்க. சத்தீஸ்கரில் குரு காசிதாஸ் தேசிய பூங்கா, துப்ரி வனவிலங்கு சரணாலயம், சஞ்சய் தேசிய பூங்கா, பாக்தாரா வனவிலங்கு சரணாலயம், மத்திய பிரதேசத்தில் வீராங்கனை துர்காவதி புலிகள் சரணாலயம். தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் இதற்கான முதன்மை முகமையாகும். தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் NTCA என்பது MOEFCCC அமைச்சகத்தின் கீழ் 2006ஆம் ஆண்டு 1972ஆம் ஆண்டு வனவிலங்கு சட்டத்தின் விதிகளின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பாகும். சிவாங்கி புலிகளானது உலகின் மிக வேகமாக ஓடும் பாலூட்டி. இது இந்தியாவில் அழிந்து போன ஒரு பெரிய மாமிச உண்ணி. 1952 அழிஞ்சு போச்சு. இது ஆசியாவில், கிழக்கு ஈரானின் மிக வறண்ட பகுதியில் மற்றும் ஆப்பிரிக்காவில் மட்டுமே காணப்படுகிறது. சிவிங்கி புலிகள் மற்ற பெரும்பூனை இனங்களைப் போல சிங்கங்கள், புலிகள், சிறுத்தைகள், ஜாக்குவார் போல உருமுவதில்லை. சிவாங்கி புலி என்ன பண்ணுது? உருமாது. அறிக்கைகள் மற்றும் குறியீடு OECD FAO வேளாண்மை குறித்த கண்ணோட்ட அறிக்கை 2025 to 2034. பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு ஆகியவை இணைந்து 21வது அறிக்கையினை வெளியிட்டுள்ளது. 2034ஆம் ஆண்டிற்குள் உலகின் தானிய உற்பத்தியில் சுமார் 40% மட்டுமே மனிதர்களால் நேரடியாக நுகரப்படும். 2034 உலக அளவில் தானிய உற்பத்தி 2034க்குள்ள சுமார் 24% என்று வளர்ந்து வரும் பங்கானது உயிர் எரிபொருள் மற்றும் தொழில்துறை பயன்பாடுகளுக்கு அளிக்கப்படும். இந்தியா, பிரேசில் மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகளின் அதிகப்படியான ஒரு தேவையுடன் உயிர் எரிபொருள் தேவையானது ஆண்டுதோறும் சுமார் 0.9% வளர்ச்சி அடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 0.9%. 2034க்குள் 40% மனிதரால் நுகரப்படும் தானிய உற்பத்தி. சுமார் 27% வளர்ந்து வரும் பங்கு உயிர் எரிபொருள் தொழில்துறை பயன்பாடுகளுக்கு அளிக்கப்படும். பருத்தியின் உலகளாவிய பயன்பாடு அதிகரித்துள்ளது என்பதோடு இந்தியா சீனாவை முந்தி முன்னணி உற்பத்தியாளராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025-2034 வரைக்கும் உள்ள. ஓகேங்களா. QS அமைப்பின் மாணவர்களுக்காக மிகவும் செலவு குறைந்த நகரம் அது வந்து வெளியிட்டிருக்காங்க. டோக்கியோ வந்து 0%, லண்டன் வந்து 2, முன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா 0 தான். ஓகேங்களா. சிங்கப்பூர் வந்து 4, அதிகமாக இருக்கிறது வந்து பெய்ஜிலிங்கு, மான்ட்ரோல், ஹாங்காங் இங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தைப்பூல் இங்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இது குவாரா கெல்லி சைமன்ஸ் என்ற நிறுவனத்தில் ஆண்டுதோறும் வெளியிடப்படுகிறது. இந்த குறியீட்டை தயாரிக்கும் போதும் பாதுகாப்பு, மாசுபாடு, வாழ்வதற்கான தேவையான செலவினம், விரும்பத்தக்க தன்மை, முதலாளித்துவ செயல்பாடு போன்ற காரணங்கள்
ஓகேங்களா கியூஎஸ் வந்து அளவிடப்படுகிறது. இந்த தரவரிசை சியோல், டோக்கியோ, லண்டன் ஆகிய முதல் 3 இடத்தில் உள்ளன. 0 தான் இருக்குது. சியோல் மாணவர்களுக்கான உலகின் சிறந்த நகரமாகும் என்ற நிலையில் மேலும் லண்டன் தொடர்ந்து 6 ஆண்டு காலமாக முதலிடத்தில் உள்ளது. லண்டன் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. டெல்லி, மும்பை, பெங்களூரு, சென்னை ஆகிய 4 முக்கிய இந்திய நகரங்கள் குறியீட்டில் வலுவான முன்னேற்றத்தை கண்டுள்ளன. டெல்லி நகரமானது இந்த குறியீட்டில் உலகளவில் முதலிடத்தை பிடித்து மாணவர்களுக்கான உலகின் மிக குறைந்த செலவு செய்கிற நகரமாக இருக்குது டெல்லி வந்து. சென்னை கடந்த ஆண்டு இருந்து 140 இடத்துலேருந்து 128க்கு முன்னேறியது. குறிப்பாக அமெரிக்க ஐக்கிய பேரரசு, ஆஸ்திரேலியா போன்ற பிரபலமான இடங்களுடன் ஒப்பீடு செய்யும்போது இந்தியாவுடன் மிக மேம்பட்ட தரவரிசைக்கு பின்னால் ஒரு முக்கிய காரணி அந்த நகரங்களில் கல்வி வாழ்வதற்கு தேவையான செலவு ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்குது. அதனால தான் இதாக இருக்குது. மலிவு விலையை தாண்டி இந்திய நகரங்களுக்கு மிகவும் வலுவான முதலாளித்துவ செயல்பாட்டை கொண்டுள்ளது. மாநில செய்திகள். கால்நடை மற்றும் கோழி வளர்ப்புக்கு வேளாண்மை அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பிற்கு மகாராஷ்டிரா மாநிலம் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இந்த முடிவின்படி கால்நடை சார்ந்த நடவடிக்கைகள் தற்போது வேளாண்மைக்கு இணையாக நடத்தப்படும். இது விவசாயிகள் மின்சாரம், உள்ளாட்சி அமைப்பு வரி, உள்ளாட்சி அமைப்பு வரி, கடன் மானியங்கள் மற்றும் வேளாண் விதிமுறைகளின் கீழ் சூரிய ஆற்றலுக்கு மானியம் வழங்குறாங்க. ஓகேங்களா. அப்படின்னா கால்நடைக்கும் கோழி வளர்க்குறதுக்கும் வேளாண்மை அந்தஸ்து கொடுத்த மகாராஷ்டிரா. இந்தியாவின் முதல் பழங்குடியின மரபு தொகுதி வரிசையாக்க திட்டம். பழங்குடியின சமூகங்களை மட்டுமே மையமாக கொண்ட மரபணி தொகுதி வரிசையாக முன்னெடுப்பு திட்டத்தின் முதல் இந்திய மாநிலமாக குஜராத் மாநிலம் உள்ளது. இந்தியாவின் முதல் பழங்குடியின மரபணி தொகுதி வந்து பார்த்தோம்னா குஜராத். இந்த முன்னெடுப்பானது அம்மாநிலத்தின் 17 மாவட்டங்களில் உள்ள பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்த 2000 நபர்களின் மரபணுக்களை வரிசைப்படுத்தி குஜராத்தில் வந்து பழங்குடியின மரபணி தொகுதியை வரிசைப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம்னா உருவாக்குதல் அப்படின்றாங்க. அதாவது குஜராத்தில் உள்ள பழங்குடியின மக்களுக்கான குறிப்புசார் மரபணு தரவுத்தளத்தை உருவாக்குதல் என்ற தலைப்பில் இந்த திட்டத்தினை குஜராத் மாநில உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் கொண்டு வந்திருக்காங்க, செயல்படுத்துது. இந்த முன்னெடுப்பானது அறிவால் வடிவ உயிரின இரத்த சோகை, தலாசீமியா மற்றும் சில பரம்பரை வழியான புற்றுநோய்கள் போன்ற மரபணு கோளாறுகளை முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் ஒரு குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட இடத்தினை முக்கிய இலக்காக வைத்து சிகிச்சை அளிக்க கவனம் செலுத்துறது. சேகரிக்கப்பட்ட மரபணு தரவை இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பான குறியீடுகளை அடையாளம் காணவும் தனியார் மயமாக்கப்பட்ட சுகாதார தேர்வுகளின் உருவாக்கத்தினை ஆதரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. குஜராத் வந்து பழங்குடியின மரபணு தொகுதி வரிசையாக்க திட்டத்தில் குஜராத் பிரபலமானவர்கள் வந்து விருது கலிங்க ரத்னா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒடிசா மாநிலத்தின் கட்டாக்கில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு 2024 கலிங்க ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. ஒடிய கவிஞர் ஆதி காவி சரளாவுக்கு 600வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது விருது வழங்கும் விழா நடைபெற்றது. சரளாதாஸ் அவர்கள் பெரும்பாலும் ஒடிசா இலக்கியத்தின் ஆதி கவி என குறிப்பிடப்படுகிறார். ஒடிசா இலக்கியத்தின் முதல் கவி யாருன்னா ஆதிகவி வந்து யார்? ஆதிகவி தான் வந்து ஒடிசா இலக்கியத்தின் முதல் கவிஞர். சரளாதாஸ் ஒடியா மகாபாரத்தை இயற்றிய பெருமைக்குரியவர். ஒடிசாவில் மகாபாரத்தை இயற்றினவர்னா சரளாதாஸ், ஒடிசாவோட முதல் கவிஞர். பிம்ஸ்டெக் 2வது துறைமுக மாநாடு ஆந்திர பிரதேச விசாகப்பட்டினத்தில் இந்திய அரசால் நடத்தப்பட்டது. இது மையக்கருது வந்து நேவிகேஷன் த ஃபியூச்சர், ப்ளூ எக்கனாமி, இன்னோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் பார்ட்னர்ஷிப் என்பதாகும். ப்ளூ எக்கனாமி, இன்னோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் பார்ட்னர்ஷிப். மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து, நீர்வழி அமைச்சர் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தார். வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து ஆகிய உறுப்பு நாடுகள் இதில் பங்கேற்றன. பிம்ஸ்டெக் என்பது பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்னெடுப்பு என்பது குறிக்கிறது. 1997ஆம் ஆண்டு பாங்காங் பிரகடனத்தில் கையெழுத்தான மூலம் அது உருவானது. 1997. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மக்காச்சோளத்தின் கள சோதனைகள். லூதியானாவில் உள்ள பஞ்சாப் வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் காரிப் கால பயிர் பருவத்தில் 2 வகையான மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மக்காச்சோளத்தின் கள சோதனைகள் தொடங்கப்பட்டுள்ளன. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மக்காச்சோளம். ஓகேங்களா. ஓகே. 1986ஆம் ஆண்டு ஜிஇஏசி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட குழுவாகும். இந்த ஜிஇஏசி என்பது இது வந்து சுற்றுச்சூழல், வனம், பருவநிலை மாற்ற அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகின்றது. பஞ்சாப் மாநில அரசாங்கத்திடமிருந்து ஒப்புதல் பெற்ற பிறகு மரபணு பொறியியல் மதிப்பீட்டு குழு ஆனது சோதனைகளுக்கு ஒப்புதல் அளிக்க சில நாட்களுக்கு பிறகு இந்த சோதனை நடக்கின்றாங்க. ஓகேங்களா. 2018ஆம் ஆண்டில் பஞ்சாப் அரசாங்கம் கிட்டத்தட்ட அனைத்து பேர்களும் பல்வேறு வகையான கலைகளை கட்டுப்படுத்துவதற்கு கொண்டு வந்திருக்காங்க. மரபணு மாற்றப்பட்ட மக்காச்சோளம். ஓகேங்களா. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்புகிறோம். புதிய நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோ சந்திப்போம்.